அதிகாரமளிக்கும் பெண்களே கிராம வளர்ச்சியின் அடித்தளம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டி அருகே உள்ள குள்ளலக்குண்டு கிராமத்தில் எழுச்சிமிகு விழிப்புணர்வு முகாம் ஒன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி பெண்களே கிராமத்தின் ஆட்சியாளர்கள், கிராமமே வளர்ச்சி என்ற தலைப்பில் திருச்சி காவிரி வளர்ச்சி திட்டமும் சிம்கோடு தொண்டு நிறுவனமும் இணைந்து நடத்தியது. இந்த நிகழ்ச்சிக்கு சிம்கோடு நிறுவனர் விஸ்வாசம் ஞான ஆரோக்கியம் தலைமை வகித்தார் மற்றும் இயக்குனர் மரிய ரோஸ் லீமா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இந்த முகாமின் முக்கிய நோக்கம் கிராம நிர்வாகத்தில் பெண்கள் முழுமையாக பங்கேற்பதின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்துவதாகும். மேலும் பெண்களின் இயல்பான நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை நம்பகமான நிர்வாகத்தை உருவாக்கி சமூக சமத்துவத்தையும் வலுப்படுத்துகிறது. முகாமில் பெண்கள் தலைமை பொறுப்புக்கு வருவதில் எதிர்நோக்கும் சவால்களும் விவாதிக்கப்பட்டன. பாரம்பரிய நெறிமுறைகள், பழமையான சடங்குகள் மற்றும் தலைமைத்துவ பயிற்சி இல்லாமை போன்றவைகள் குறித்து சிம்கோடு தொண்டு நிறுவனர் விஸ்வாசம் ஞான ஆரோக்கியம் கூறினார். பெண்கள் கிராம பஞ்சாயத்து தேர்தலில் தைரியமாக நின்று வெற்றி பெற வேண்டும். அதற்கு தேவையான பயிற்சி மற்றும் ஊக்க நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வோம். கிராம சபை கூட்டங்களில் பெண்கள் முன்னெடுக்கும் முயற்சிகளை கிராம மக்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். வெற்றி பெற்ற பெண் தலைவர்களின் கதைகளை பகிர்ந்து மற்ற பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் உத்வேகம் அளிப்பது மிக அவசியம் என்றார். சமீபகால புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாவது, உள்ளாட்சி அமைப்புகளிலும் சட்டமன்றங்களிலும் பெண்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிப்பதால் நிர்வாகத்தரம் மேம்பட்டுள்ளது. பெண்களுக்கு அதிகாரம் வழங்குவது என்பது சலுகை அல்ல, அது சமூகத்தின் பாதியை பிரதிநிதித்துவம் படுத்தும் அவசியமான நடவடிக்கையாகும். நமது கிராமங்களை வலுப்படுத்தவும் பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கவும் பெண்கள் தலைமையில் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்று விழிப்புணர்வு முகாம் குறித்து சிம்கோடு தொண்டு நிறுவனர் விஸ்வாசம் ஞான ஆரோக்கியம் பேட்டியளித்தார். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.